கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபீஹி பிரகாசாவீர் ஆவித்யம் நிகதம் தமஹ. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். நெஞ்சுக்கருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் மாரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்குகடு தாண்ட தபராசா பொங்குபுகள் மங்கையர்கோனீந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திர வைபவத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாராக அவதாரம் பண்ணினவர் திருமங்கை ஆழ்வார். மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், பெய்த நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கு என்னென்னில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகையினால் காண் என்று அருமையாக கொண்டாடுகிறார். இப்படியாக திருமங்கை ஆழ்வார் கலியுகத்தினுடைய 398வது நலவருஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநட்சத்திரத்திலே பௌர்ணமி நன்னாளிலே வியாழக்கிழமையன்று ஸ்ரீமன் நாராயணனுடைய பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான சாங்கமெனும் வில்லின் அம்சமாக சோழ நாட்டிலே திருக்குறையூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் நீலன் என்பது. கள்ளர் மரபிலே தோன்றிய இவர் பெரும் வீரராக திகழ்ந்தார். தென்மொழி வடமொழிகளிலே மிகவும் புலமை பெற்றிருந்தார். இவர் ஆசு, மதுரம், சித்திரம், பித்தாரம் ஆகிய 4 வகை கவி பாடும் திறமையை பெற்றிருந்தார். ஆகையினாலே அவரை எதிர்த்த அத்தனை புலவர்களையும் பாதத்திலே வென்று நாற்கவி பெருமாள் என்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவருடைய இந்த வீரத்தையும் புத்தி கூர்மையையும் அறிந்து சோழ மன்னன் இவரை படைத்தலைவனாக்கி பின்னால் திருமங்கைக்கு மன்னனாக்கினார். சீர்காழிக்கு அருகிலே உள்ள திருவள்ளக்குளம் என்று சொல்லுகிறோமே, அதாவது அண்ணன் பெருமாள் கோவில், அங்கே பிறந்து வளர்ந்த குமுதவல்லி நாச்சியார் இவருடைய தர்மபத்தினியானார். வைணவ ஈடுபாட்டில் திருமங்கை மன்னனை முற்றிலும் மாற்றியமைத்து அனுதினமும் 1008 வைணவ பக்தர்களுக்கு உணவளித்து மிஞ்சிய பிரசாதத்தை உண்பதையே வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி அதன்படியே திருமங்கை ஆழ்வாரையும் நடக்க வைத்தார். திருமங்கை மன்னன் ரொம்ப சிறப்பான மன்னனாகவும் அதே சமயத்திலே திருமால் பக்தனாகவும் தொண்டாற்றினார். பல தர்ம காரியங்களில் ஈடுபட்டதினாலே செல்வம் தானாக கரைந்தது. சோழ மன்னனுக்கு கூட கப்பம் கட்ட முடியாமல் ஒரு நிலை வந்தது. அப்போது பெருமாளை வேண்டுகிறார் திருமங்கை மன்னன். பெருமாளும் அவருக்கு உதவி செய்கிறார். கனவிலே தோன்றி காஞ்சிக்கு அருகிலே உள்ள வேகவதி ஆற்றினுடைய கரையிலே ஒரு புதையல் இருப்பதாக சுட்டிக்காட்டி அந்த செல்வத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த வைணவ தொண்டை சிறப்பாக செய்து வருகிறார். அது எத்தனை நாளைக்கு தாங்கும்? அந்த செல்வமும் நாளடைவிலே கரைந்து போகிறது. இப்போது ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே, செல்வமில்லாத நிலையிலே திருட்டு தொழிலில் ஈடுபட்டு பொருள் சம்பாதித்து கைங்கரிகளை தொடர்ந்து செய்கிறார். இதை பெருமாள் ஏற்றுக்கொள்வாரோ? ஆகினாலே திருமங்கை மன்னனை ஆட்கொண்டு மனத்தாலும் வாக்காலும் கைங்கரியம் செய்ய திருமால் திருவுள்ளம் கொண்டார். வழிப்போக்கு திருடனாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த திருமங்கை மன்னன் முன்னால் ஒரு புது திருமண தம்பதிகளாக நகைகளையெல்லாம் அணிந்த வண்ணம் பெருமாளும் தாயாரும் தோன்ற அவர்கள் நகைகளையெல்லாம் திருடுகிறார் திருமங்கை ஆழ்வார். திருடி மூட்டை கட்டினார், தூக்கி பார்த்தார். ஆனால் அவரால் அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை. உடனே திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார், யார் நீ? என்ன மாயம் செய்தாய்? இந்த மூட்டையை தூக்க முடியவில்லையே என்று அதட்டி கேட்கிறார் அங்கே திருமங்கை மன்னன். உடனே பெருமாள் பதில் சொல்லுகிறார், அருகில் வா, நான் யார் என்று கூறுகிறேன் என்று சொல்லி பகவான் அழைத்து அவருடைய திருச்செவியிலே நாராயணா என்னும் அந்த 8 எழுத்து மந்திரத்தை ஓதிய மாத்திரத்திலேயே நாராயண உணர்வு பெற்று புல்லரித்து போன திருமங்கை மன்னன் அங்கே மடை திறந்த வெள்ளமாக திவ்ய பிரபந்தம் பாட ஆரம்பித்தார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயருடன் பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கலாம். பொதுவாக ஆழ்வார்களை பதின்மர் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அதே நேரத்திலே 12 ஆழ்வார்கள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. அதாவது 12 ஆழ்வார்கள் என்றால் ஆண்டாளையும் மதுர்கவி ஆழ்வாரையும் சேர்த்து, பதின்மர் என்றால் இவர்களை சேர்க்காமல் சொல்வது. இப்போது ஆழ்வார்களை 11 என்று வைத்துக் கொண்டாலும் அந்த 10 ஆழ்வார்களிலே 6 ஆழ்வார்கள் பகவானுடைய தரிசனம் கிடைத்த அடுத்த க்ஷணமே
பிரபந்தம் பாடியவர்கள். அதாவது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் ஒரே இடத்திலே சந்திக்கிற போது திருக்கோவிலூரிலே அவர்கள் அந்த பகவானுடைய உணர்வை பெற்று பகவான் நாராயணனை ஞானத்தால் கண்டு முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி பாடினார்கள். அதே போன்று பெரியாழ்வாருடைய வைபவத்தை பார்த்தால் அங்கே பாண்டியன் கொண்டாட பட்டபிரானந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி வரைந்துகளியறுத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுடைய பொற்கிளியை அறுத்து பாண்டியனுடைய சந்தேகத்தை தீர்த்ததற்கு பின்னாலே பெரியாழ்வாரை யானை மீது அமரச் செய்து திருவீதி உலாவலம் வரச் செய்தான் பாண்டிய மன்னன் வல்லபதேவன். இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை அங்கே காண வேண்டும் என்பதற்காக ஆகாயத்திலே பெருமாளும் தாயாரும் கருட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு பெரியாழ்வாரை ஆசீர்வாதம் செய்வதற்காக வருகிறார்கள். அப்பேற்பட்ட காட்சியை கண்ணுற்றார் அங்கே பெரியாழ்வார். அப்போது பொங்கும் பரிவாலே திருவாய் மலர்ந்து அருளினார். அதுவே பெருமாளுக்கு மங்களாசாசனமாகவும் திருப்பல்லாண்டாகவும் அமைந்தது. இப்படி பெரியாழ்வாரும் பகவானுடைய தரிசனம் கிடைத்தவுடன் பாடினார் பிரபந்தம். அடுத்ததாக திருப்பானாழ்வார் அங்கே காவிரி கரையிலே சர்வசதா காலமும் திருவரங்கனையே நினைந்து யாழிசைத்துக் கொண்டிருந்த அந்த திருப்பான் ஆழ்வாருக்கு தரிசனம் தர அரங்கன் திருவுள்ளம் கொண்டான். அப்போது அங்கே பட்டாச்சாரி இருக்கக்கூடிய அங்கு சாரங்கமா முனிவரை ஒரு கருவியாக்கினார். அவரை கொண்டு அங்கே திருப்பான் ஆழ்வாரை அவரது தோளிலே சுமந்து கொண்டு வரச் செய்தான். அந்த சாரங்க முனிவரும் திருப்பான் ஆழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு வந்து சன்னிதானத்திலே நிறுத்தியதும் அடுத்த க்ஷணமே திருவரங்கனை நன்கு அனுபவித்து திரு அடியிலிருந்து திருமுடி வரை 10 பாசுரங்கள் அப்படி மடை திறந்த வெள்ளமாக பாடினார் திருப்பானாழ்வார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆழ்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்களில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் எழுமதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாரதம் வந்தின் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று திருவடி ஆரம்பித்து திருமுடிவரை பாடி இறுதியாக 10வது பாசுரமாக கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாவே என்று இப்படி திருவாய் மலர்ந்து அருளிய அந்த திவ்ய பிரபந்தம்தான் அமலன் ஆதிபிரான். அன்பர்களே, திருப்பானாழ்வார் திருநட்சத்திரமான கார்த்திகையில் வரும் ரோகிணியை கொண்டாடி மகிழ வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படியாக திருமங்கை ஆழ்வார் பகவானுடைய தரிசனம் கிடைக்கப் பெற்றதும் அங்கே திவ்ய பிரபந்தங்கள் பாட ஆரம்பித்தார். மொத்தம் 6 திவ்ய பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார். பெரிய திருமொழி, சிறுகுறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவழுக்கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தவன் என்று சொல்வது போல 6 திவ்ய பிரபந்தங்கள் பாடினார். அதாவது நம்மாழ்வார் 4 வேதமாகிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இதற்கு சமமாக திருவருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி பாடினார். இதை போல 6 அங்கங்கள் என்று சொல்வார்கள் வேதங்களுக்கு. அந்த 6 அங்கங்களான சிக்ஷா, வியாச்சரணம், சந்தது, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் முதலிய அந்த 6 அங்கங்களுக்கு சமமாக அங்கே திருவங்கை ஆழ்வாரும் 6 பிரபந்தம் பாடினார் என்று சொல்வார்கள். அதிக எண்ணிக்கையில் திவ்ய பிரபந்தம் பாடியவர் திருமங்கை ஆழ்வார். அதுபோன்று அதிகமான திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியவரும் திருமங்கை ஆழ்வார். மொத்தம் 86 தேசங்களுக்கு அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமான விஷயம், திருநறையூர் பெருமாளே இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்திருக்கிறார் என்ற பெருமையானது திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு ஏற்றத்தை தருகிறது. அரங்கநாத பெருமாள் கோயிலில் மதிர்ச்சுவர், மண்டபம் முதலிய திருப்பணிகளை எல்லாம் செய்து முடித்தார் திருமங்கை ஆழ்வார். திருவரங்க கோவிலிலே 4ஆம் சுற்று திருமங்கை ஆழ்வார் சுற்று என்று கொண்டாடப்படுகிறது. இப்படி மனம், வாக்கு, காயங்களினாலே தமக்கு கைங்கரியம் செய்த திருமங்கை ஆழ்வாருக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என பெருமாள் முன்வந்தார். திருமங்கை மன்னன் தனக்காக எதுவும் விரும்பாமல் காலத்தால் என்றும் நிலைத்து நிற்க அரங்கனிடத்திலே ஒரு வரம் கேட்டார். சுவாமி, வேதத்துக்கு சமமாக ஈரத்தமிழில் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை அரங்கப்பெருமாள் திருச்செவி சாய்க்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த அதை பெருமாளும் ஆமோதித்து ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக மார்கழி மாதம் வருஷம் வைகுண்ட ஏகாதசி என்று ராப்பத்து உற்சவ தொடக்க நாளிலிருந்து 10 நாட்களுக்கு அங்கே திருவாய்மொழி சேவிக்கும் மரபானது இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே முதலில் தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை ஏற்படுத்தி சிறப்பித்த பெருமை திருமங்கை ஆழ்வாரையே சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கும் திருநாங்கூர் கருட சேவை என்றால் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒன்று.
11 திவ்ய தேச பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் கண்கொள்ளா காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருஷா வருஷம் அனுபவிக்கிறார்கள். அதேபோல் பங்குனி உத்தரத்திற்கு முதல் நாள் நடக்கும் வேடுவரி உற்சவம் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் அந்த திருமந்திரத்தை ஓதக்கூடிய நன்னாள். பேரானந்தம் கொடுக்கும் திருநாங்கூர் திவ்ய கஷேத்திரங்களுக்கு இதுவரை போகாத அன்பர்கள் அவசியம் போய் சேவித்து வர வேண்டுமாய் இந்த சமயத்திலே அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். திருமங்கை ஆழ்வாருக்கு பல திருநாமங்கள் உள்ளன. அவருடைய திருநாமங்களை அவரே ஒரு பாசுரத்தில் பாடுகிறார். செங்கமலத்து அயனனைய மறையூர் காளி ஸ்ரீராம விண்ணகர் என் செங்கண் மாலை அங்கமலத் தடவயல் சூழ் ஆலிநாடான் அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் குங்குமரர் குளறியல்வேல் மங்கைவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன சங்கமுகத் தமிழ் மாலை பத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே. இது 3ஆம் பத்து 4ஆம் திருமொழி 10வது பாசுரம் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்தது. இந்த பாசுரத்தை பற்றி திருவரங்க பெருமாளிடத்திலே திருவிளக்கு பிச்சன் என்ற ஒரு பக்தன் பேசினார். அதாவது பெருமாளிடத்திலே நேரடியாக பேசின பக்தர்கள் 3 பேர். ஒன்று தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணின திருக்கச்சி நம்பிகள், 2வது திருவேங்கட பெருமாளுக்கு கோயில் எழுப்பின தொண்டைமான் சக்கரவர்த்தி, 3வது ஸ்ரீரங்க பெருமாளுக்கு திருவிளக்கு கைங்கரியம் பண்ணின திருவிளக்கு பிச்சன். இவர் தான் கேட்டார், இப்படி திருமங்கை ஆழ்வார் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு பாசுரம் பாடினாரே, இது சரிதானா என்று கேட்டாராம். அதுக்கு பெருமாள் திருமங்கை ஆழ்வாரை விட்டு கொடுக்காமல் பதில் சொன்னாராம், அது என்னையே புகழ்ந்ததாக இருக்கட்டுமே என்றாராம். இதிலிருந்து பெருமாளும் ஆழ்வார்களும் வேறல்ல என்ற உண்மையும் நமக்கு விளங்குகிறது. இப்படி திருமங்கை ஆழ்வார் நமது பாரத தேசத்தினுடைய வட எல்லையாக இருக்கக்கூடிய இமயமலையினுடைய திரைப்பிரீதியில் இருந்து ஆரம்பித்து தென் தமிழ்நாட்டினுடைய திருக்குறுங்குடி வரை ஆடல்மா என்னும் தனது குதிரையின் மூலமாக சென்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். 1137 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோர் அலறியாய் அவுணன் பொங்கு ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு வத்திமையால் அடிக்கீழ் சிங்கனாளி இட்டிறைஞ்சும் சிங்கமேல் குன்றமே என்று அகோபில நரசிம்ம பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். பேசுமென் திருநாம வெட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுவாதனை உய்ய வாங்கி பிறப்பறுக்கும் பிரானிடம் வாச மாமலர் நாருவார் பொழில் சூழ்தரும் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடம் அடைநெஞ்சமே என்று திருவேங்கட பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். இப்படியாக பல திவ்ய தேசங்களுக்கு அங்கே மங்களாசாசனம் செய்து இறுதியாக திருக்குறுங்குடி பெருமாளை தரிசனம் பண்ணி அங்கே பரமபதம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆழ்வாரின் அவதார தினமான கார்த்திகையில் கார்த்திகை நாளில் அவருடைய திவ்ய பிரபந்தங்களை பாடி மகிழ்வதன் மூலமாக அதுவே நாம் அவருக்கு செய்யும் திருத்தொண்டாக அமையும் என சொல்லிக்கொண்டு, கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே நலந்துகள் 1084 உரைத்தான் வாழியே நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே இளங்கழு கூற்றறிக்கை 2 மடலீந்தான் வாழியே இம்மூன்றில் 227 வாழியே வளந்திகளும் குமுதவல்லி மணாளன் வாழியே ஆட்களியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே என்று வாழைத்திருநாமம் பாடி குமுதவல்லி நாச்சியார் சமேத திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணமெனச் சொல்லி அமைகிறேன்.